தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே அந்தோனியாரை நினைத்து சந்திக்க மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு நமக்கெல்லாம் அவருக்கு நன்மைகளுக்கு நன்றி சொல்லி சிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் குழந்தைகளுக்கும் தொழிலுக்கும் இன்னும் சிறப்பான வருடம் ஆசிரியரும் சேர்ந்து வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் நான் இவருடைய நண்பர்களோடு சேர்ந்து வாருங்கள் என்று வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்மிடம் ஜெபிக்க வேண்டி பல குடும்பத்தார் தெரிந்து விண்ணப்பம் தந்திருக்கிறார்கள். நன்றியாக நன்றியாக ஏழலுக்கு எதிராக படைத்தவர் அனைவருக்காக நன்றியாக நன்றியாக தனிப்பட்ட குடும்பம் வீட்டு பத்திரம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நன்றியாக பிள்ளைகள் தொழில் முயற்சிக்காக பேரர்களுக்கு சுகப்படுத்தும் முறை கடந்த ஆண்டு நன்றியாக அந்தோனியா திருத்தலத்தை அழைக்கப்படுத்தியிருக்கிறோம். இந்த நேரத்திலே நான் இதற்காக கொடுத்த உழைத்த உதவி செய்த என்னோடு இணைந்து வேலை செய்த பணியாளர் நண்பர் வகுப்பு நடத்தத்தை அவர்கள் ஒரு கேரளாவை இருக்கிறார்கள். தமிழெல்லாம் வாசிப்பார், திருச்சி படிப்பார், அமெரிக்காவை படித்திருக்கிறார். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அவர்களுடைய வெள்ளி விழாவை அவருடைய சொந்த வீட்டிலே கொண்டாடினார். நம்முடைய கோவில் புதுப்பிற்கு வேலை நெருங்கி வந்த நேரத்திலே அவரை நான் விரும்பி அழைத்து அவருடைய திருக்கரங்களால் நம்முடைய கோவிலை மந்திரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த அழைப்பிலே வருகின்றிருக்கிற தந்தை அன்போடு வரவேற்று இப்போது நம்முடைய
கோவிலை தந்திருக்கிறேன். நன்றிப்பார்கள். அவரை இழந்த பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதாக இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நம்முடைய ஆட்சியிலிருந்து பங்குகளை நம்மை தகுதிப்படுத்தி தருவாராக. Amen.
அவர்களே வாங்கி கொள்ளுமாறு மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள் நாங்கள் 200 நாளைக்கு அப்பம் வாங்கியவர்களுக்கு முன்னர் கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் ஆளுங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பற்றும் சொல்வதை நம்ப செய்வதற்கு படித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாக அமர்ந்தனர். அந்த 5 அப்பங்களை 2 மீன்களையும் வானத்தை கடவுளை நோக்கி அப்பங்களை விட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக நம் சீர்களிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாரும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறாக இருந்தனர். இந்நிறுத்திய அப்ப துண்டுகளில் நீர் துண்டுகளையும் 12 கோடிகளையும் எடுத்தனர். அப்பம் உள்ள ஆண்களின் தொகை 5000. இது கிறிஸ்துவை வாழ்ந்தது செய்தி. இந்த நாளில் வெள்ளி விழாவை கொண்டாடக்கூடிய 3 குருக்கள் இந்த சிறிய திருத்தலத்திற்கு வருகிறது. திருப்பணியை நிறைவேற்றுவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய தேடுதல் உங்களுக்கும் இறைவனுடைய ஆசிரியை கொள்வது என்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த திருப்பணியை உங்களுக்காக நிறைவேற்றுவது மகிழ்ச்சி அடைகின்றோம். தந்தை ரவீந்திரன் இதற்கு முன்னாடி பெரிய பங்கு இருந்தாரு. இப்ப சிறிய பங்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அதிசயப்படுத்த பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார். மற்ற ஆலயங்களை புதுப்பித்திருக்கிறார் என்று நம் அன்புடைய இந்த ஆலயத்தை புதுப்பித்து இந்த புதுப்பித்தல் திருப்பணிக்கு எங்களை அழைத்திருக்கிறார். இதெல்லாம் அவர் உங்கள் மீது வைக்கக்கூடிய அன்பை காட்டுகிறது. ஒரு பங்குத்தத்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் சிறந்த உதாரணமாக இருக்கின்றார். அவர்கள் வெளியேற்பட்ட அக்கறையினாலும் வெளியேற்பட்ட வாசத்தினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் என்று நம்பினால் இந்த ஒரு அரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். சிறிய பங்காக இருந்தால் சிறிய பங்காக இருந்தால் இதை அனைத்து மக்கள் தான் என்று அழைத்து செல்லக்கூடிய ஒரு அன்பு நிறைந்த தந்தையாக இருப்பதை நினைத்து நாம் மகிழ்கிறோம். நன்றியவர்களே, இப்பொழுதுதான் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. புத்தாண்டிலே திருச்சபையானது நம் கண்முன் அன்னை மரியாதை காட்டியது. மரியாதை இறைவனின் தாய் என்று சொல்லி அந்த வருடத்தை அவருடைய துணையோடு தொடர்வதற்கு நம்மை அழைத்தது. எளிய மக்கள், ஏழை மக்கள், தீமையினால் வீழ்த்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுடைய ஆசாரத்தை கைது செய்து அவர்கள் பெற்றுத் தருவதால் என்று அழைக்கப்படுகிறார். மக்கள் புனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த புனிதரை நம்முடைய பாதுகாவலராக பெற்றிருப்பது நாம் பெற்ற பாக்கியம். அவரை நாம் கடைபிடித்து விட்டோம் என்றால், அவரை சீக்கிரம் பிடித்துக் கொண்டு வருகிறார். நிச்சயமாக அவர் நம்மை கைவிடமாட்டார். அவர் இறைவனிடம் நமக்காக எப்பொழுதும் பணிந்து பேசுவார். அந்த பணிந்து பேசுவதனால் நமக்கு நாம் எழுதுவது நாம் கேட்பது கிடைக்கிறது. அவருக்கு பெரிய அரசியல் பெரிய பட்சத்தில் அவர் எல்லோருக்கும் எல்லாமாக இருப்பார். அவரிடம் கேட்பவர்கள் இதுவரை கிடைக்கல, ஒருவேளை தாமதமாக கிடைத்திருப்பார். ஆனால் கேட்பது கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடியவரை நாம் பார்ப்பது இப்படியாக அவர்களுக்கு அவர் சரியாக பேசுவதாக நம்முடைய சேவைகளை நோக்கக்கூடியவராக, இந்த சேவைகளுக்காக பயன் பேசுவதாக, நமக்கு தீங்கு ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்த புனிதரும் இதே வழியாக இரு கண்கள் இடம் போற்ற வேண்டும்.
நாம் அவர்களுடைய கருத்தை பிடித்துக் கொள்வதற்காக நிச்சயமாக நாம் சென்று அடைய வேண்டிய இலக்கை சந்தோஷமாக சென்று அடைய முடியும். வாக்கியத்துல ஆண்டவர் ஒரு அழகான வாக்கியம் சொல்றார். நான் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றேன். 5000 பேருக்கு உணவளிக்கின்றார். அதாவது உணவு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையை தரக்கூடியது, நமக்கு சுமை தரக்கூடியது, நம்ம வாழ்க்கையில் உற்சாகம் தரக்கூடியது, வலுவூட்டக்கூடியது. அதை கொடுக்கக்கூடியது யாருன்னா கடவுள். அதே சமயத்துல கடவுள் நம்மை அன்பு செய்வதாக இருக்கிறார் என்று முதல் வாசம் வருகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? மனிதனுக்கு அடிப்படையில தேவை இருக்கு. நம்மளுக்கு மனுஷனுக்கு வயதாக சாப்பாடு, அதை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக நம்ம மனுஷனுக்கு எல்லாத்தையும் அன்பு தேவை. அதுவே நான் எனக்கு அன்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்த முடியுமா? அன்பு தான் வாழ்ந்த முடியுமா? அன்பு குழந்தைய அன்னையுடைய அன்பு தேவைப்படும். அப்புறம் அதனுடைய சோழர்களுடைய சோழர்கள் தேவைப்படும். பெரிய ஆனதுக்கு அப்புறம் எல்லாருடைய அரவணைப்பு ஏற்றுக்கொள்வதும் நமக்கு தேவைப்படும். அந்த அன்பை கொடுக்கக்கூடியவராக எல்லாவற்றையும் உயிரையே கொடுக்கக்கூடிய அன்புதான் கடவுளுடைய அன்பு. அன்பு செய்யக்கூடியவராக நமக்கு தேவையில் நமக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத வாசகமும் செய்தி நமக்கு சொல்லுவது.